தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி எல்லாம் உம்மிடத்திலே உண்டு சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு அதை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் காலை எழுந்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க ஆமென்றும் ஆமேன் என்றும் நீங்க பதில் கொடுப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கனம் தேவைப்படுகிறதோ, மற்றவர்கள் முன்பாக கனவீனப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு நீங்க இறங்கி வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை பார்க்கிற இடத்துல சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நிலையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நிலையற்ற தன்மையை கர்த்தர் எடுத்து போட்டு நிலையான பொருள் உம்மிடத்துல உண்டு அல்லவா ஆண்டவரே. நிலையான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பொருளாதாரத்துல குறைவோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஐஸ்வர்யத்தை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் ஆண்டவரே. கர்த்தர் அதை நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீதியை அனுப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த இடத்துல நீதி வேணுமோ ஆண்டவரே, இன்றைக்கு எந்த மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அநீதி விளைவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் நீதிக்காக நிற்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளை நீதியை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்காக நன்றி, நிலையான ஆசீர்வாதத்துக்காய் நன்றி, கனத்துக்காய் நன்றி. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறபடினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீதியை வழங்குகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற நன்மைகளை ஆண்டவரே இன்றைய நாளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனை தேடுகிற இருதயத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் ரட்சிப்பை அனுப்புகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.